கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபோம் வாஷ்க்கு தேவையான லிக்விடை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரைடட். இது வந்து அவுட்லெட் பைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது 10 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. இதோட ஒரு எண்டை வந்து ஹை ப்ரெஷரோட அவுட்லெட் பைப்லையும் இன்னொரு எண்டை வந்து வாஷிங் கன்னில் நம்ம கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் கன்னோட ஒரு எண்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு காரோட அடிப்பகுதி மற்றும் மேல் பகுதியில் இந்த வாஷிங் கன் நுழையாத இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்லெட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரோட இன்லெட் வால்வில் கனெக்ட் பண்ணோம். சம்டைம்ஸ் நம்ம டேப்பில் டேரெக்டாக ஓஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஏதாவது டஸ்ட் வந்துச்சுன்னா அதை இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். பிளக் டைப் இன்லெட் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்லெட் ஓஸையும் இன்லெட் ஃபில்டரையும் இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கெட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் வந்து பக்கெட்ல இருந்து எடுத்தோம்னா ஓஸோட ஒரு எண்டில் இந்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா ஓஸில் எந்த டஸ்ட்டும் ஏறாது. 3 மீட்டர் இன்லெட் ஓஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க யூஸ் பண்ணுற ஒரு கமர்ஷியல் மிஷின்ங்கிறதுனால அதை மூவ் பண்ணி கொண்டு போகிற